கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 6ஆம் தேதி 9வது மாதம் 25வது ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பிலிப்பியரின் புத்தகத்திலே 4வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சற்று இந்த நாட்களில் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையிலே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் விளங்குகிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. முதலாவது தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி, இரண்டாவது நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் யாருக்குள் நிறைவேற்றுகிறார் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே. சாதாரணமாக அவர் நிறைவேற்றவில்லை, மகிமையினாலே இந்த நாட்களை அவர் நிறைவாக்குவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தெய்வமாக அந்த நாட்களை இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த வார்த்தையிலே தேவன் முதலாவதாக தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இந்த நாட்களிலே நம்முடைய குறைவுகளை இந்த நாட்களிலே சந்திக்கிறார். அவரை நாங்கள் தேடுகிற வேளையிலே, அவரை நாடுகிற வேளையிலே, அவரை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே, அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே சந்திக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் யாருக்குள்ளே நிறைவேற்றுகிறார் என்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையினாலே இந்த நாட்களை நிறைவேற்றுகிறாராம் என்று சொல்லி இங்கே வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பிதாவாகிய தேவன் நம்மை இந்த நாட்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் ஐஸ்வர்ய சம்பூரணர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஐஸ்வர்ய சம்பூரணர் இந்த நாட்களே நம்முடைய குறைவுகளை இந்த நாட்களே கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய மகிமையினாலே இந்த நாட்களை நிறைவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சற்று இந்த நாட்களே கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இந்த நாட்களே குறைவுகளோடு இந்த நாட்களே இருக்கிறீர்களா? அருமையான அன்பு பிள்ளைகளே, அல்ல இந்த நாட்களில் ஏதாவது ஒரு பலவீனத்தோடு இந்த நாட்களில் இருக்கிறீர்களா? தேவனிடத்திலே இருக்கிற அந்த ஐஸ்வர்யம் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க வல்லதாக இருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த ஐஸ்வர்யம் என்ன செய்யுமாம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற என்ன குறைவுகளாக இருந்தாலும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற என்ன குறைவுகளாக இருந்தாலும், நம்முடைய அதாவது குடும்பத்துக்குள்ளே இருக்கிற என்ன குறைவுகளாக இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற என்ன குறைவுகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் அவர் அங்கே கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் இந்த நாட்களிலே நிறைவேற்றுவார் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய மகிமையை காண்போம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளாதபடி இந்த நாட்களில் இருக்கிறீர்களா? இந்த நாட்களிலும் ஒரு காரியத்தை செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுனுடைய தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி இந்த நாட்களை என்ன செய்யுமாம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் இந்த நாட்களை நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நாட்களை நாங்கள் விசுவாசிப்போம். அதனாலே எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளும் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே இந்த கடைசி நாட்களிலே வாருங்கள். தேவன் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரும், பிள்ளைகளுக்குள்ளே ஒரு திருப்பத்தை கொண்டு வரும், பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், மனுஷனை அல்ல ஆண்டவரையே இந்த நாட்களை நோக்கி பாருங்கள். அங்கே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை மகிமையினால் இந்த நாட்களை நிறைவாக்கும்படி இந்த நாட்களிலே ஆவலோடு 2 கரங்களை விரித்து காத்திருக்கிறார். அப்படியானால் அவரை நோக்கி அவரை அண்டி நாங்கள் இந்த நாட்களிலே வருவோமா இருந்தால் இந்த நாட்களிலே அவருடைய
அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நாங்கள் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் பிதாவாகிய தேவனாகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் இந்த நாட்களிலே நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் நாளை நாளில் புதிய வாக்குத்தத்தத்தை சந்திப்போம். ஆமேன்.